எல்லாருக்கும் வணக்கம். நம்மள ஒரு சிலர் எப்போ பார்த்தாலும் ஓயாம பேசிக்கிட்டே இருப்பாங்க. என்ன பேசுறோன்னு கூட தெரியாம எதையாவது பற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்க. எங்கே பேசணுமோ அங்கே பேச மாட்டாங்க. எங்கே பேசக்கூடாதோ அங்கே கரெக்டாக பேசுவாங்க. அப்படி நம்ம லைஃப்பில் நம்ம நிறைய சந்தோஷமான சூழ்நிலைகள் அல்லது சங்கடமான சூழ்நிலைகளை எல்லாம் கடந்து தான் வந்திருப்போம். அப்படிப்பட்ட முக்கியமான சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் நாம் அமைதியாக இருந்தால் நம்மளை நம்ம நிறைய பிரச்சனைகள்லேருந்து காப்பாற்றிக்கலாம். அப்படி வாழ்க்கையில் அமைதியாக இருக்க வேண்டிய 5 முக்கியமான இடங்களை பற்றி தான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். நாம் அமைதியாக இருக்க வேண்டிய முதல் சூழ்நிலை, நம்ம கோபமாக இருக்கும்போது நாம் அமைதியாக இருக்கணும். ஏன்னா அந்த டைமில் நம்ம பேசுகிற வார்த்தைகள் நிறைய பேரை காயப்படுத்தலாம். அதனால் நமக்கு கோபம் அதிகமாக இருக்கும்போது நம்மளை நாமளே கட்டுப்படுத்திக்கணும். இப்படி பண்ணுறதால நம்மளால் யாரும் காயப்படவும் மாட்டாங்க. அதே சமயம் நாமளும் இப்படி பேசிட்டோமே அப்படின்னு வருத்தப்பட தேவையில்லை. அடுத்து நாம் அமைதியாக இருக்க வேண்டிய 2வது சூழ்நிலை, நம்மளை யாராவது விமர்சனம் பண்ணும்போது நாம் அமைதியாக இருக்கணும். உதாரணத்துக்கு நாம் ஏதாவது தொழில் தொடங்குறோன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை நமக்கு பிடிச்ச விஷயம் ஏதாவது பண்ணுறோன்னு வச்சுக்கலாம். அதை விமர்சனம் பண்ணுறதுக்காகவே ஒரு கூட்டம் இருப்பாங்க. இதெல்லாம் ஒரு வேலையா, இதுக்காக நீ இவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைமில் நாம் அமைதியாக இருக்கணும். அதுக்கு பதிலாக நாம் செயலில் காட்டணும். நாம் அவங்கக்கிட்ட போய் நாம் செய்கிற வேலையை பற்றியோ அல்லது அதுக்காக நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறத பற்றியோ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நம்மளோட வெற்றி தான் அவங்களோட விமர்சனத்துக்கெல்லாம் பதிலாக இருக்கணும். அடுத்து நாம் அமைதியாக இருக்க வேண்டிய 3வது சூழ்நிலை, லைஃப்பில் நமக்கு பிடிக்காதவங்க அப்படின்னு யாராவது இருக்கலாம், அல்லது நம்மளை பிடிக்காதவங்க அப்படின்னு யாராவது இருக்கலாம். நமக்கு பிடிக்காதவங்களை பற்றி யாராவது நம்மக்கிட்ட வந்து குறை சொல்லும்போது நாம் அமைதியாக இருக்கணும். ஒருவேளை நாமளும் நமக்கு பிடிக்காது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்க கூட சேர்ந்து குறை சொல்லக்கூடாது. அப்படி பேசணும்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட எண்ணங்களை நாமளே தாழ்த்துவதற்கு காரணமாக இருக்கும். அதனால் நம்மக்கிட்ட வந்து ஒருத்தரை பற்றி குறை சொல்லும்போது நாம் குறைஞ்சபட்சம் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்கணும். அடுத்து நாம் அமைதியாக இருக்க வேண்டிய 4வது முக்கியமான சூழ்நிலை, நம்மக்கிட்ட யாராவது மனசு விட்டு அவங்களோட பிரச்சனைகளை பற்றி பேச வரும்போது நாம் அமைதியாக உட்காந்து கேட்கணும். அது நம்மளோட குழந்தையாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், அல்லது கூட வேலை செய்கிற யாராக வேணாலும் இருக்கலாம். நம்மளை மதித்து நம்மக்கிட்ட பேச வரும்போது நாமளும் அவங்களோட உணர்ச்சிகளுக்கு மதிப்பு கொடுத்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னு கேட்கணும். ஒருவேளை நாம் யார் சொல்கிறதையும் கேட்காம இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், மற்றவங்களுக்கு நம்ம மேலே சலிப்பு வந்துடும். என்ன சொன்னாலும் இவங்க கேட்க போகிறதில்ல அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு சில முக்கியமான விஷயங்களை கூட நம்மக்கிட்ட சொல்லாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அதனால் நமக்கு என்னதான் எல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்காக நாம் கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி தான் ஆகணும். அடுத்து நாம் அமைதியாக இருக்க வேண்டிய கடைசியான 5வது சூழ்நிலை, நம்ம வாழ்க்கையில் நம்ம நிறைய முக்கியமான முடிவுகளை எடுக்கும்போது நாம் அமைதியாக இருக்கணும். அவசரப்படாமல் ஒரு 5 நிமிஷம் அந்த முடிவுகளை தள்ளி போடலாம். தனியாக போய் ஒரு இடத்துல உட்கார்ந்து யோசிக்கலாம். இப்படி பண்ணுறதால நம்ம மனசு ஒருநிலைப்படும். அந்த டைமில் நாம் எடுக்கிற முடிவுகள் சரியா தப்பா அப்படின்னு மற்றவங்க சுட்டி காட்டணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நம்ம மனசே நம்மக்கிட்ட சொல்லிடும். இந்த வீடியோவை கேட்குற எல்லோருக்குமே வாழ்க்கையில் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்துட்டு தாங்க இருக்கும். ஒரு டைம் நீங்கள் இந்த விஷயங்களை எல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்களேன், நிச்சயமாக உங்களுக்கான மாற்றம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு பதிவில் உங்களோடு சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.